அருமையா பேசுனீங்க. நித்யாவை கூப்பிட்டு தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. மற்றபடி அருமையான ஒரு வாதம். குடும்பம் தானே அத்தனைக்கு அடிப்படை ஆதாரம். பொருளாதாரம் சொல்லுது, ஈன்று புறந்தல்கள் எந்தனை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நல்வேல் வடித்தல் கொல்லருக்கு கடனே, நன்னறி நல்கள் வேந்தற்கு கடனே, ஒளிர்வால் சமர் முறுக்கி அதிலிருந்து பெயர்ந்தல் காலைக்கு கடனே அப்படின்னு சொல்லி புறநாடு. ஈன்று புறந்தல்கள் என்னுடைய கடன், சான்றோன் ஆக்குதல் தந்தையின் கடன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த சமுதாயத்திற்காக ஒரு குழந்தையை உருவாக்கி கொடுக்கிறோம். அந்த குழந்தை இந்த சமுதாயம் படாத பாடுபடுத்துது, அவனை உதாசீனப்படுத்துகிறது, அவனை தோற்று போக வைக்கிறது, விமர்சனம் செய்கிறது. அப்பொழுதெல்லாம் வேலை அடுத்து இல்லை, சமுதாயம் சமுதாயம் உங்களை தான் அவ்வளவு மோசமா சொல்றாங்க, நீங்க அதை பற்றி பேச வேண்டும் என்று அன்புக்குரிய அந்த நிலையில அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை, பொதுமை சிந்தனையால் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்க பாடிய பாவேந்தர் வரிகளோடு இந்த மாபெரும் சபைகளில் பேசும் ஒரு மகத்தான வாய்ப்பினை மீண்டும் ஒரு முறை வழங்கிய சென்னை வாழ் வடநாட்டு நகரத்தார் பேரவை நிர்வாகிகள், பட்டிமன்ற நடுவர், நாவலர் மாவு ஞானவடிவேல் உள்ளிட்ட அணி பேச்சாளர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கம். குடும்பங்கிறது அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, இவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சந்தோஷமா இருந்திருக்கோமா? எந்த குடும்பத்திலேயாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சிரிச்சு பழகி இருக்குமா? ஒரு காலத்திலேயாவது ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் தகராறு வரும். இப்ப அப்படியா? எங்க தெருவுல ஒரு பையன் +2 ஃபெயில் ஆகிட்டான். அவனை அவங்க அப்பா வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுறார். ஒரு கட்டத்துல பையன் நிறுத்தியா பேச, உன்னாலதான் என்ன ஃபெயிலா போனேன், எப்ப பாரு எதிர்விட்டு பொண்ண பாரு எப்படி படிக்கிறான், எதிர்விட்டு பொண்ண பாரு எப்படி படிக்கிறான்னு சொல்லி சொல்லியே வருஷம் பூரா அந்த பிள்ளைய பார்த்து நான் ஃபெயிலா போனேன். நீ சொல்லாம நான் பார்த்தா இருப்பான்னு சொன்னா தனி மனிதரை உயர்த்தலாம். பெற்றவங்க பிள்ளைய வளர்க்கிறதே சரியில்லை. வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரு தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போனார். தரிசனம்லாம் முடிச்சுட்டு அந்த காம்பஸ்ல உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப தூரத்துல ஒரு கண்டெய்னர்ல பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா புருஷன் சொல்லுது, ஐயா நீங்களும் போய் இந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வாங்க. அவரு போறாரு, ஒரே கூட்டம், எல்லாரும் வரிசையா நின்று வாங்கிட்டு இருக்காங்க. இவர அந்த வரிசையில நின்று கிட்ட போறாரு. இவர் போனோன்னு பிரசாதம் வெறுங்கையோடு திரும்பின புருஷனை பார்த்து அம்மா சொல்லுது, வரிசையில நிக்கிறாரா? வரிசையில் முந்தி எடுத்துட்டு போய் ஒரு பிரசாதம் வாங்கிறதுக்கு துப்பு இல்ல, இவங்களை வச்சு நான் காலம் செல்ல வேண்டியது இருக்கு. தனி மனித உயர்வுக்கு குடும்பம் தான் காரணம். எந்த புள்ள எங்க அப்பா அம்மா மாதிரி வாழணும்னு பெருமையா சொல்லுதோ அந்த புள்ள உயர்வுக்கு வேணா அந்த குடும்பம் காரணமா இருக்கலாம். அம்மா விளக்கண்ண இருக்கான்னு பையன் கேட்கிறான், அது இப்பதான் ஆபீஸுக்கு போயிருக்கு. அம்மா இந்த குடும்பம் தான் தனிமனிதர்கள் உயர்வுக்கு குடும்பம் தான்
அறிவுபூர்வமா இருக்கணும். எந்த குடும்பமாவது அறிவுபூர்வமா இருக்கா? நிலாவில பாட்டி வட சுடுதான். நிலாவின் முதலில் கால் பதித்த மனிதன் ஆம்ஸ்டாங்கில் சொல்றது இந்த சமுதாயங்கிறது. மொபைல் வாங்கி தரேன், லேப்டாப் வாங்கி தரேன், கேடிஎம் பைக் வாங்கி தரேன் சொல்றதெல்லாம் அந்த பையனுக்கு சமுதாயத்துல சொல்ற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிற துணிச்சலை, நம்பிக்கை எந்த குடும்பமாவது லைவ்ல போயிட்டு நம்ம பேசும்போது சொன்னாங்க, கிரிக்கெட்ல வந்து ஒருத்தர் ஓடுறத 11 பேர் 150 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்து ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்கிறாங்க. அது அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குது, அம்மா இன்னைக்கு நான் ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுவேன், பார்த்து வெளில போடுமா. ஓட்டம் வந்து என்ன ஓடுதான் ரொம்ப அக்கறை, பார்த்து வெளில ஓடுதான். குடும்பம் தான் தனி மனித உயர்வுக்கு பெரிதும். நெருப்புக்கு அருகில் வளரும் செடிகள் தானே நாளை வெயிலுக்கும் தாக்கம் பிடிக்குங்கிறது என்னோட 50 வயசுக்கு மேல வாக்கிங் போனா நல்லது எல்லா டாக்டரும் சொல்றாரு. நானு அதை நம்பிக்கிட்டு எங்க வீட்டுக்காரமா போய் கூப்பிட்டு மாமா வாக்கிங் போகணும். நான் ஏன் வரணும், ஏன் நல்ல மனசுக்காக எனக்கு ஒண்ணும் வராது. அப்போ வாக்கிங் போற வீடுகள்லாம் எனக்கு கெட்ட மனசுக்காரங்க. குடும்பத்தில் தனி மனித உயர்வுக்கு இங்க விருதுபுரியில பல பேர்ல ஆகும் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம எல்லாராலும் அங்கீகரிக்கப்படுதுன்னா அதுக்கு காரணம் ஜி தமிழ் அப்படிங்கிற ஒரு தொலைக்காட்சி தான். அந்த தொலைக்காட்சி தான் சமுதாயம். நான் எங்களோட வாதத்தை முதல்ல மாடி பிடித்த கரங்களில் ஏடு கொடுத்து பள்ளிக்கு வா, நான் உனக்கு உணவு தருகிறேன் சொன்ன காமராஜரை கர்மவீரரை உயர்த்தியது இந்த சமுதாயங்கிறது என்னோட. ஹரிச்சந்திரா நாடகங்கள் பார்த்ததுக்கு பிறகுதான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி கூட மகாத்மா என்ற உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டதற்கு காரணம் இந்த சமுதாயம். சிகாகோவில் நடந்த ஆன்மீக மாநாட்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று பேசுபவர்களுக்கு மத்தியில் சகோதர சகோதரிகளே என்று அழைத்து இந்திய தேசத்தின் இறையாண்மையை 2 வார்த்தைகளில் விதையாக்கி விட்டு வந்த வங்கத்து நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது எது? தனக்கு வந்த வாய்ப்பை தன் நண்பனுக்கு கொடுத்த பாஸ்கர சேதுபதி என்கிற அந்த மகோன்னத மனிதனின் வல்லல் தன்மைதான் என்பது என்னுடைய வாதம். ரஸ்து கூட வாங்க வழி இல்லாமல் இன்னைக்கு எத்தனையோ பேரை இன்னைக்கு திரை பிரபலங்களாக்கி இன்கம் டாக்ஸ் கட்ட அளவுக்கு உயர்த்தி இருக்குதுன்னா அது இந்த சமுதாயத்தோட பங்களிப்பு என்னோட. சார் நடைபெற்ற போதே கொடை பயின்ற சமூகம் சார் நம்மளுடைய நகரத்தார் சமூகம். இன்னைக்கு சென்னைக்கு வந்து எத்தனை பேரோட வாழ்க்கையில ஒரு உயர்வு தரத்துக்காக நீங்க நடத்திக்கிட்டு இருக்க இந்த விழா, சமுதாயத்தின் மீது நீங்க கொண்டிருக்கிற அக்கறை, இவை அனைத்துமே தனிமனிதர்கள் உயர்வில் பெரும்பங்கு வகிக்கிறது இந்த சமுதாயம். என்னுடைய அடுத்த கட்ட வாதமாகவே நான் பேசுறேன். குடும்பம் ஒரு நல்ல மகனை தர முடியும், ஒரு மகானை உருவாக்குறது சமுதாயங்கள் அப்படிங்கிறது என்னோட வாதம். மாவீரன் அலெக்சாண்டர் பிறந்த போது அவங்க அப்பா பிலிப் அந்த நாளை கொண்டாடினார். எதுக்கு? நம்ம மாதிரி ஆம்பளை பிள்ளை பிறக்கிறதுக்கா? இல்லை. அரிஸ்டாட்டில் என்கிற மாபெரும் அறிஞர் இருக்கிற காலத்தில் தன்னுடைய குழந்தை அவனிடம் கல்வி கற்க போகிறது என்கிற பெரும் பாக்கியத்தின் பேரானந்தத்தில் அவன் அந்த நாளை கொண்டாடினார் தவிர வேற எந்த காரணமும் இருக்க முடியாது. அப்படி ஒரு ஆசிரியர் இந்த சமுதாயத்தின் ஒரு அங்கம் என்பது என்னுடைய வாதம். சமுதாயங்கிறது எது சார்? அரசாங்கம், கல்வி நிலையங்கள், நூலகங்கள்,
திரைப்படங்கள், நாடகங்கள், இலக்கிய மேடைகள், கலை, இவை அனைத்தும் தனிமனித உயர்வு குடும்பத்தால் நிராகரிக்கப்பட்டவர்களை கூட உயர்த்தி பிடித்திருக்கிறது என்கிறது என்னுடைய வாதம். ஆதரக்கோட்டைன்னு ஒரு ஊர், அங்கே ஜெயலட்சுமின்னு ஒரு பொண்ணு சார். அவங்க அம்மாவுக்கு மனநிலை சரியில்லை. அவங்க அப்பா இந்த பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கையிலே அவங்க அம்மாவை விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த பொண்ணு முந்திரி கொட்டை உரிக்கிற அந்த பணிக்கு போயிட்டு வந்து தன் படிப்பு நேரம் போக அந்த குடும்பத்தையும் வாழ வச்சிருக்கு. அப்படிப்பட்ட பொண்ணு ஒரு நாள் நடந்து போகும்போது சாலையில் கடந்த ஒரு துண்டு பேப்பர் எடுத்து படிக்குது. அதுல நாசாவுக்கு ஒரு மாணவி தேர்வான செய்தி அந்த பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கு. அதை அப்படியே எடுத்துட்டு போய் தன்னுடைய ஆசிரியருக்கு கொடுத்து, இது மாதிரி நானும் தேர்வு எழுத முடியுமான்னு கேட்கிறாங்க. அதுக்கு அந்த ஆசிரியை, நிச்சயமா நீ எழுதலாம்னு சொல்லி அதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வைத்து சர்வதேச திறன் தேர்வு எழுத வைத்து 4000 மாணவர்களில் ஒருவராக அந்த ஜெயலட்சுமி தேர்வாங்க. அந்த தேர்வுக்கு பிறகு நாசா பயிற்சி முடிக்கிறதுக்கு அதுக்கு செலவுக்கு காசு இல்லை. ஊடகங்கள்லாம் அது கொடுத்த பேட்டியை பார்த்துட்டு நிறைய பேர் நிதி முன்வர்றாங்க. ஓரளவுக்கு போதுமான நிதி வந்த பிறகு கிராமாலயான்னு ஒரு தொண்டு நிறுவனம் போய் அந்த பொண்ணுகிட்ட உனக்கு வேற எதுவும் வேணுமான்னு கேட்டப்போ அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு தேவையான நிதி வந்துருச்சு, நீங்க எனக்கு ஏதேனும் செய்யணும்னு நினைச்சா நான் வசிக்கிற திருவள்ளூர் நகர்ல இருக்கிற எந்த வீடுகளிலுமே கழிப்பறை வசதி இல்லை. அவங்க அத்தனை பேரும் தன்னுடைய இயற்கை உபாதைகளை கழிக்கிறோம்னு சொன்னா 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் மதுக்கடைகளை தாண்டி இந்த சாலைகளை தாண்டி போய் செய்ய வேண்டிய பரிதாபமான நிலையில் இருக்கும். அதனால எங்க தெருவில் இருக்க அனைத்து வீடுகளுக்கும் நீங்கள் கழிப்பறை கட்டி தர முடியுமான்னு கேட்டப்ப உடனடியா செஞ்சு கொடுத்து ஆதரக்கோட்டை திருவள்ளுவர் நகரில் 126 வீடுகளுக்கு அந்த கிராமாலயா கல்வி தொண்டு நிறுவனம் செஞ்சு கொடுத்துன்னா அந்த செயலை எப்படி நம்ம பெருமைப்படுத்துறது தெரியல. அதனாலதான் இந்த ஆதரக்கோட்டை ஜெயலட்சுமி ஆந்திராவின் 6ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லும் போது இந்த சமுதாயம் அந்த தனிமனித உயர்வுக்கு எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறது என கேட்டு செந்தச்சோறு சொன்னார், அப்பாவின் ஞாபகம் தான் வருகிறது என்று சொல்லும் குடும்பங்களில் அவர்களின் உயர்வுக்கு இந்த குடும்பம் எந்த அளவிற்கு உறுதுணையாக இருக்கிறது என்கிற கனத்த கேள்வியோடு என் முதல் சுற்று வாதத்தை நிறைவு செய்து அவர்களை நன்றிகிறார். மிக சிறப்பான வாதங்களை வைத்திருக்கிறார். அவர் பேசிய முறை இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் எதிர்கால தலைமுறைக்கு ஒரு பாடம் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய பேசி இருந்தது. முதல்ல நல்ல சிரிப்புகளா சொல்லி நம்மளை அவர் பக்கம் திருப்பி மிக கனமான செய்திகளை கண்டைச்சோறு அப்படிங்கிற சொல் குடும்ப தகராதில தான் இருக்கு. வேற யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்பா தான் சொல்லுவாங்க, அம்மா தான் சொல்லுவாங்க. நீங்க அப்பா அம்மா ஏதோ அப்படின்னு சொல்றீங்க. கண்டைச்சோறுங்கிற வார்த்தையை அவங்க தான் சொல்றாங்க. ஜெயலட்சுமி குடும்பம் உயர்த்துவதாக இருந்தால் அந்த ஆதரவு அத்தனை குழந்தைகள் உயர்த்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் தான் தாய் கணக்கு இருக்கு. ஆனா அந்த சமுதாயத்தால ஜெயலட்சுமி உயர்த்தி இருக்கும் கனமான. நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு ஜோக் ஞாபகம் வந்தது. ஒருத்தர் என்னன்னா 60 வயசாயிடுச்சு, அவரு ரொம்ப முடியாம இருந்திருக்காரு. பையனை அழைச்சிருக்காரு. அவர் ரொம்ப நாளா ஒரு சந்தேகம், பையனை கூப்பிட்டு தம்பி எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருக்கு, அதை நான் கேட்டுக்கலாமா நான் கேட்க. சொல்லுங்கப்பா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்க. நீ வந்து இந்த 10வது படிக்கையில அரையாண்டு தேர்வுல கணக்கு மார்க்ல 90 மார்க் எடுத்திய, அது போயிட்டானே அந்த சைபர் நீ தானே போட்ட அப்படின்னு கேட்டாங்க. அவன் சொல்றான், இல்லப்பா 9 தான் நான் போட்டேன். அவன் முடியாத பொய் சொல்வாளையும் சொல்லியிருக்கான். அந்த மாதிரி அவன் நிறைய ஜோக்குகளை சொல்லி நம்மளை பக்கம் திருப்பி கனமான செய்திகளை வைத்திருக்கிறார். சமுதாயம் தானே எல்லாருக்கும் அங்கீகாரம் கொடுக்குது. உடைக்க துடிப்பவர்கள், உயர துடிப்பவர்கள், கனமான அனைவருக்கும் மேடத்தில் இருக்கும் எனது அணியினர் அவர்களுக்கும் எனது எதிரணியில் சமுதாயமே என்று மல்லு கட்டி பேசி அவர் நம் அளவர் அதற்கு என சிறப்பு வணக்கம். எனக்கு ராஜ்குமார் மற்றும் எதிரணியினருக்கு வணக்கம்.
நடுவர் அவர்களே, என் குடும்பத்தில் இருந்ததால் எனக்கு இந்த மேடையில் உங்கள் முன் பேச வாய்ப்பளித்த சென்னை வாழ் வளநாட்டு நகரத்தார் சமுதாயத்திற்கும் என் எதிரே என்ன பேசினாலும் எனக்காக கைத்தறதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய எனது அன்பு சொந்தங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம். பாத்தீங்களா, கம்மியா கைத்தறது வந்து குடும்பம் பார்த்தா நிறைய கைத்தறிப்பாங்க. ஐயா வந்து நிறைய வாட்ஸ்அப் ஜோக்லாம் நிறைய வந்து படிச்சுட்டு போனாங்க. ஆனா அதுல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஐயா சொல்ல மறந்துட்டாங்க. ஐயா காலையில வாக்கிங் போறேன், வீட்டுல ஒய்ஃப் கூப்பிட்டா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா வாக்கிங் என்ன காரணத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா அவங்க ஒய்ஃப் வந்திருப்பாங்க. வரக்கூடிய இன்னொரு குடும்பத்துக்காக தான் வாக்கிங் போறது கூட மனைவி இன்னும் தெரியும் நினைக்கிறேன். ஆமா, சோ அவ்வளவு நம்புறாங்க வீட்டுக்காரர். சோ அது குடும்பத்தை தாங்கி பிடிக்கும்ன்றது அவ்வளவு நம்புறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இன்னொன்னு ஏதாவது கவனிச்சிங்களான்னு தெரியல, அழைச்ச உடனே முதல்ல வந்தது குடும்ப அணியினர் தான். சமுதாயம் என்னைக்குமே லேட்டா தான் பின்னாடி வரும். கூப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சமுதாயம் வரும். நீங்க எந்த விஷயத்துக்கு மேல போகணும்னு நினைச்சாலும் பின்னாடி லேட்டா தான் சமுதாயம் வரும். எடுத்த உடனே உங்களை வந்து முன்னாடி நிப்பாட்டுறது வந்து உங்களை குழந்தையிலேருந்தே கை பிடிச்சி ஒவ்வொரு படிக்கட்டா உங்களை தூக்கி போறது வந்து குடும்பம் தான். அப்புறம் இவர் மேற்கோள் காட்டி நிறைய சாதனையாளர்களை பத்தி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க ஐயா. ஐயா ஒரு விஷயம் மறந்துட்டீங்க, அந்த எல்லா சாதனைக்கு பின்னாடியும் அந்த குடும்பத்தோட சாக்ரிஃபைஸ் இருக்கு. தான் வீட்டுக்காரரை, தன்னோட பிள்ளைய, தன்னோட அப்பாவை, தன்னோட ஒரு கண்டக்டர் நார்மலா பஸ்ல ஏன்னா போயிட்டு வராரு, அப்பா வந்து தீபாவளிக்கு வர முடியல அப்படின்னா பையன் அவ்வளவு சாக்ரிஃபைஸ் ஆகுது. அவர் சமுதாயத்துக்கு பாடுபடுறதா போறதா நினைக்கிறாங்க. அவங்க குடும்பம் தான் அப்பா பரவாயில்லன்னு நினைச்சு தியாகம் பண்றதுனால மட்டும்தான் அவரால் வெளியில போக முடியுது. சோ பின்னாடி குடும்பத்தோட தியாகம் நிறைய இருக்குதுன்றத உணர்ந்துக்கணும். ஒருத்தங்க சமுதாய வேலை செய்ய போறாங்கன்னா அதுக்கு பின்னாடி சப்போர்ட்டா இருக்கிறது அவங்க குடும்பம் மட்டும்தான். அப்புறம் இன்னொன்னு, இல்ல இங்கிட்டு தானே பதில் சொல்லணும், ஆடியன்ஸ் தான் கேட்கறாங்கல்ல. இல்ல இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு குடும்பத்தோட பின்னணியில இருந்ததுனால மட்டும்தான் இந்த மேடையில உட்கார்ந்து இருக்காங்க. இல்ல ஒரு நல்ல குடும்பம் வளர்த்ததுனால மட்டும்தான் மேல உட்கார்ந்து இருக்காங்க. இல்லைனாக்க இவங்க வந்து ஒரு கொலைகாரங்களோ நானே பெயில் இருக்கிற மாதிரி இருந்திருக்கோம். சரி, இல்ல நம்ம தனி மனிதனோட குற்றங்களையும் அவங்க செய்யற சின்ன சின்ன தவறுகளை சமுதாயம் ரொம்ப கவனிச்சு அவங்களை கண்டிக்கும். ஆனா குடும்பம் அதை திருத்தி அவங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு மேம்படுத்த முயற்சி பண்ணும். ஒரு மனுஷன் தவறு செஞ்சானா அவன் திருந்துவான், அவனுக்கு ஒரு வாய்ப்பை என்னைக்குமே இந்த சமுதாயம் கொடுக்கறதே கிடையாது. ஒரு சின்னதா ஒருத்தன் பேசும்போது ஒரு சின்ன தவறு செஞ்சானா கூட அவனை கண்டினியூஸா ட்ரோல் பண்ணி யூடியூபா இருக்கட்டும், இன்ஸ்டாவா இருக்கட்டும், அதை வச்சு செஞ்சிருவாங்க சமுதாயத்துல. இதே ஒரு குடும்பம் வரல, நீ இப்படி பேசாத, அப்படி பேசு அப்படின்னு தன்னோட பேச்சு திறனா வளர்க்கறதா இருக்கட்டும், அவனோட ஒரு மோட்டிவேட்டா பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்றது குடும்பம் மட்டும். இப்போ நான் திணறி கேட்டது கூட அமைதியா கேட்கறீங்கல்ல, மனசுக்குள்ள ஒண்ணு ஓடும்ல, இவன் என்ன நல்லா பேசுவான்னு நினைச்சு எதிர்பார்த்து வந்துட்டு இருக்கோம், இப்படி ஏதோ தடுமாறானே. இந்த தடுமாற்றத்துக்காக நீங்க எனக்கு ஒரு ஆதரவு கொடுத்து ஒரு கை தட்டுறீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் குடும்பம் இருக்கு. அப்புறம் இல்ல எழுதிருந்தேன்னா நான் எழுதுறது எனக்கே முடியல. நானே கொஞ்சம் காமெடி எல்லாம் எழுதிட்டு வரல. ஐயா காமெடியா சொல்லிட்டு போயிட்டாரா, அவருக்கு கவுண்டர் கொடுக்கறது யோசிச்சு வந்து பிளாக் ஆயிட்டேன். ஒரு குடும்ப இடத்துல வந்து தியாகமும் மகிழ்ச்சியும் இருக்கும். ஒரே வந்து ஒரு சமுதாய இடத்துல வந்து வெறும் போட்டியும் பொறாமையும் மட்டும் தான். நான் ஜெயிக்கணும், நான் முன்னாடி வரணும்னு ஒரு சமுதாயத்தில் நினைப்பாங்க. தான் குடும்பத்துல மட்டும்தான் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் புள்ள என்னை விட மேல போகணும், என்னை விட தோணத்தாண்டி இந்த உலகத்தை பார்க்கணும், நான் தூங்கலனாலும் பரவாயில்ல, என் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு பண்ணணும், இதெல்லாம் யோசிக்கிறது குடும்பம் மட்டும்தான் நினைப்பாங்க. ஓகே நன்றி. ஐயா நிறைய சாப்பிட்டு நினைக்கிறேன். இது ஒண்ணு இல்ல, இந்த பட்டிமன்றத்திலேயே
என்னோட குடும்ப உறுப்பினர் எதிரணியா உட்கார்ந்து இருந்தாங்கனாக்க சரி ரைட் ஓகே பையன் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டு கொடுத்து அந்த குடும்பம் அவங்களுக்கே எதிரணிக்கே வந்து கொடுத்துருங்க, குடும்பமேன்ற அன்னைக்கே வந்து பரிசு கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க சமுதாயமா அப்படின்னு நினைக்கிறதுனால மட்டும்தான், குடும்பமா நினைக்காததுனால மட்டும்தான் போட்டி போட்டு நான் தான் ஜெயிப்பேன் மல்லு கட்டி இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஸ்டேஜ்ல ஏறாம. சோ இது வரைக்கும் என்னோட பேச்சை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து என்னுடைய உரையை முடிச்சு உங்களுக்கு காலத்திற்குள் நீங்க முடிச்சிருக்கீங்க, அதுக்கே உங்களுக்கு ஒரு கைவிடலாம். நேரம் நெருங்கி போது முக்கியமான ஒரு ஒரு கருத்து சொன்னாங்க. என்னன்னா சமுதாயம் வந்து மார்க் மட்டும்தான் போடும், நீ பாஸ் நீ பெய் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடும். ஆனா குடும்பம் தான் உன்னை வந்து மோட்டிவேட் பண்ணணும், உனக்கு ஆறுதல் அளித்து, உனக்கு ஊக்கம் கொடுத்து, உனக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து, மீண்டும் அதில் சமுதாயத்தில் உள்ள போராடி வெற்றி பெறுவதற்கான அந்த வழிமுறை குடும்பம் தான் கொடுக்கும். ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உயர்வு முக்கியம். சோர்ந்து போயிட்டா மனுஷன் சோர்ந்து போயிட்டா என்ன பண்றது? எத்தனை தற்கொலை பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது குடும்பம் தானே அடிப்படையாக இருக்கு. தாண்டி தெரிஞ்சு ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்கிறேன். அது மறுத்து சொல்வதற்கு அங்கிருக்கூடிய ராம்குமார் நேற்றைய கனவுகள் இனிமையாக, இன்றைய நிகழ்வுகள் நிஜமாக, நாளைய கனவுகள் நம்பிக்கையாக வந்திருக்கக்கூடிய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். சோ இந்த சமுதாயத்துல இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்திருக்கக்கூடிய மறுபடியும் என்னோட சொந்தங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் ரொம்ப அருமையா பேசிட்டு இருக்காங்க இந்த தலைப்புல. அதுல இவங்களுக்கெல்லாம் நம்ம டிபேட் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்க எல்லாருக்கும் நான் வந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எவ்வளவு பேர் உங்களோட குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? யாராலும் உங்க குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா? நானும் என் பையன் ஸ்கூலுக்கு அனுப்புறேன். எல்லாருக்குமே தெரியும் நம்ம பையன் புத்திசாலி, அறிவாளி, நல்லா பேசுவான், நல்லா பாடுவான், நல்லா பேசுவான், நல்லா பாடுவான், நல்லா விளையாடுவான்னு தெரியும். அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்புறோம். ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புறோம்? நான் சொன்னா பத்தாது, இந்த சமூகம் என் குழந்தையோ என் பிள்ளைகளையோ வந்து அங்கீகரிக்கணும். அதுதான் முதல் அங்கீகாரம். நான் சொல்றதுனால என் வீட்டுக்குள்ளேயோ ஒரு சூழலுக்குள்ள மட்டும்தான் அவனால வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும், ஒரு சூழலுக்குள்ள மட்டும்தான் அவனால இயங்க முடியும். ஆனா அவன் அதை தாண்டி ஒரு கட்டத்தை நகர்த்தணும். இங்க தெளிவான அந்த தலைப்புல வந்து ரொம்ப அழகான ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்னன்னா உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆனந்தம், சந்தோஷம், ஹாப்பினஸ் வச்சிருந்தாங்கன்னா அது வேற கதை. உயர்வு அப்படின்னு சொல்லி பேசுறப்போ அப்போ உயர்வு ஒருத்தனுக்கு எதெல்லாம் இருந்தா வருது? முதல்ல அடிப்படையா நமக்கு தேவை என்ன அப்படின்னா கல்வி. அந்த கல்விய நம்ம என்னதான் இன்னைக்கு ஹோம் பேரண்டிங் வரைக்கும் வந்துட்டு ஹோம் ஸ்கூலிங் வரைக்கும் வந்தாலும் இங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை தாண்டி என்னைக்கு இந்த ஸ்கூல் ஆர் இந்த மார்க்கெட் இந்த ஏரியால இந்த சர்டிபிகேஷன் எனக்கு இருந்தா மட்டும்தான் இதை என்னால அங்கீகரிக்க முடியுது. ஒண்ணு. அடுத்த கட்டமா இப்ப நம்ம எல்லாம் வந்து ஒரு ஊர்ல நம்ம சொந்தக்காரங்க தான் எல்லாரும் ஒரு ஊர்ல அங்க இருந்தோம். எதுக்கு நம்ம எல்லாம் சென்னை நோக்கி வரோம்? எதுக்கு இங்க வந்து இருக்கோம்? அங்கேயே இருந்தா ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம். எதுக்கு இங்க வரோம்? நம்மளோட தனி மனித உயர்வுக்காக மட்டும்தான் நம்ம இவ்வளவு தூரம் வந்து இருக்கிறோம். நம்ம அங்கேயே இருந்திருந்தோம் அப்படின்னா சந்தோஷமா இருக்கலாம். உயர்வுன்ற வார்த்தைக்குன்றப்பதான் வந்து அங்க ஒரு அர்த்தம் வருது. ரைட். அதை தாண்டி இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணுவோம், இல்ல ஏதோ ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்போம். ஒரு கம்பெனில ஒர்க் பண்றோம். இப்ப யாராவது எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்கார பையன் வராது அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? என் கம்பெனில இவரும் நல்லா படிச்சிருக்காங்க, இவர் என் சொந்தக்காரங்க, இவர் வேலைக்கு சேர்த்துக்கணும்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். ஆனா அவர் எப்ப அதுல ஜெயிக்க முடியும் அப்படின்னா அவருக்கு தனிப்பட்ட முறையில ஒரு திறமை இருக்கணும், அவருக்கு தனிப்பட்ட முறையில ஒரு உயர்வு இருக்கணும். அப்படின்னா அது இந்த சமூகம் தான் அங்கீகரிக்கப்படணும். நான் நல்லவன்னு சொல்றதுனால, என் சொந்தக்காரரை விட அவர் நல்லவன்னு சொல்றதுனால உங்களுக்கு உயர்வு வந்து. அடுத்த கட்டமா ஒரு தொழில் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு ஏதோ சின்னதா ஒரு கடை திறந்திருக்கோம் அப்படின்னா ஒரு 2 நாள் சொந்தக்காரங்க வருவாங்க, 3 நாள் வருவாங்க. கடை வியாபாரம் பண்ணணும், தொழில் பண்ணணும், நான் காசு சம்பாதிக்கணும், உயரணும். யார் காசு கொடுப்பான்?
இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் நம்மளோட உயர்வுக்காக வந்து நமக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான பொருட்களை நான் வைத்துக் கொள்றப்போ அவங்க வருவாங்க, சொந்தக்காரங்க வருவாங்க, 2 நாள் வருவாங்க, 3 நாள் வருவாங்க, சூப்பர் வாழ்த்துக்கள் துண்டு போடுவாங்க, சால்வை போடுவாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க, கிளம்பிடுவாங்க. சோ உயர்வு அப்படின்ற நோக்கத்தை நோக்கி போறோம் அப்படின்ற பட்சத்துல நமக்கு இதுதான் இருக்கும். அதே மாதிரி அவங்க பேசுறப்போ ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதாவது ஒரு குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு அப்பா ஓடுவாரு. ஆனா அங்க யாரு காப்பாற்றணும்? அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு டாக்டர், அவர் சொந்தக்காரனும் கிடையாது, தெரிஞ்சவனும் கிடையாது, யாருமே கிடையாது, அவரு தான் இருந்து இன்னைக்கு காப்பாற்ற முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வந்து இருக்கணும். அதே மாதிரி இது இன்னொன்னு சொன்னாங்க, அந்த கிரிக்கெட் பத்தி ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. இன்னைக்கு நீங்க வந்து என்ன கேம் ஆனாலும் எடுத்துக்கும், என் பையன் வந்து என் குழந்தை வந்து ரொம்ப சூப்பரா வந்து பண்றான் அப்படின்னு சொன்னாலும் அந்த கேமுக்குள்ள போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அந்த கேமுக்குள்ள நம்ம இருக்கணும். அந்த கேமுக்குள்ள இருக்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சேலஞ்ச். அப்ப இந்த கேமுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு 10 பேரை போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்ப வீட்டுக்குள்ளேயே இந்த ரன்னிங் ரேஸையோ இல்ல வீட்டுக்குள்ளேயே கிரிக்கெட் விளையாண்டாலோ இங்க வந்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த 10 அந்த சூழல்ல ஒரு 11 பேர் சுத்தி நிக்கிறப்போ அந்த சமுதாயத்திலிருந்து நான் அடிக்கிற பாருங்க சிக்ஸர், அந்த சிக்ஸருக்கு இருக்கக்கூடிய 50,000 பேர் கை தட்டாங்கல்ல, அந்த சமுதாயம் தான் என்னை அடுத்த கடந்து கூட்டிட்டு போகுமே தவிர நான் வீட்டுக்குள்ள இருந்து அந்த பால் எங்க அடிச்சாலும் அதுக்கு அர்த்தமே கிடையாது. சோ இப்படி இருக்க பட்சத்துல இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லி போயிட்டே இருக்கலாம். சோ அந்த வகையில இப்போ இன்னைக்கு அவங்க அந்த பட்டிமன்றத்துல எல்லாம் நிறைய பேசுறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இப்பவும் சொல்றேன், நீங்க அந்த பட்டிமன்றம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றப்போ நிறைய பேர் நிறைய மாதிரி சொல்லலாம் அப்படின்ற ஒரு கருத்தை எடுத்து வச்சாங்க. இருக்கட்டும், அந்த பட்டிமன்றத்தை நீங்க எங்க போய் பேசுறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொடுத்தது உங்க வீட்டுல இருக்கவங்க கிடையாது, இவங்க பட்டிமன்ற பேச்சாளர் அப்படின்ற அந்த அடையாளம் உங்களுக்கு அந்த உயர்வை கொடுத்தது சமுதாயம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வெளிவருகிறேன். நன்றி, வணக்கம். எப்போதுமே வந்து பிராக்டிக்கலா பேசுவாங்க. வீட்டுக்குள்ள பாராட்டி அதனால என்ன பிரயோஜனம்? உயர்வுங்கிறது வெளியில வந்து மற்றவர்கள் உயர்த்துவதானே உயர்வு என்ற ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்கிறார். அவருடைய சிறப்பான வாதத்துக்கு பதில் சொல்வதற்கு வாங்க ஜெயலட்சுமி. உங்களை யாருமே உங்க டீம்ல கூப்பிடவே இல்லாத சங்கம் வைத்து பிறந்தவளே, என் அங்கம் முழுதும் நிறைந்தவளே, கண்ணீர் நீராய் கரைந்தவளே, கடவுள் உருவாய் தெரிந்தவளே, மொழியாய் வந்த நிறையே, வள்ளுவன் உரைத்த உரையே, என் உடலில் உயிருள்ள வரையே, தமிழே நீ எனக்கு இறையே. முத்தமிழுக்கு முத்தான முதற்கண் வணக்கங்கள். பெற்றெடுத்து என்னை வளர்த்து ஆளாக்கி நான் பேசுவதை எங்கோ ஒரு மூலையில் நின்று ரசித்துக் கொண்டிருக்கும் என் தந்தைக்கும், அன்பான என் தாய்க்கும், அழகான என் சொந்தங்களுக்கும், மேடை பேச்சாளர்களுக்கும், நாவன்மை மிக்க நடுவர் அவர்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொண்டு என் உரைக்குள் நுழைகின்றேன். நடுவர் அவர்களே, தனி மனித உயர்வுக்கு சமுதாயத்தை தொட சொன்னேங்கிறதுக்காக என்னை கால வாருது இந்த மைக்கு. தனி மனித உயர்வுக்கு சமுதாயம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்க எதிரணிக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். நடுவர் அவர்களே, நித்யாக்கா வீட்டுக்கு போய் 3 மாசம் ஆச்சு. எத்தனை மாசம்? 3 மாசம் ஆச்சு. வீட்டுல அடுப்படி எங்க இருக்கு, பாத்ரூம் எங்க இருக்குன்னு மறந்துட்டாங்க. முந்தானத்து என்ன பண்ணிருக்காங்க, ஃப்ரிட்ஜ திறந்து வச்சுக்கிட்டு ஏமா என்னடி அப்படின்னா மூணு மாசமா
எனக்கு flow போயிடுச்சு. சமூகம் பண்ற சதிதான் இதுக்கெல்லாம் காரணம். ஹலோ வார்த்தைகளே இல்லாத வடிவம், அளவுகோலே இல்லாத அன்பு, சுயநலமே இல்லாத இதயம், இது எல்லாமே ஒருங்கே அமைய பெற்றவர்கள் யாருன்னா அது கண்டிப்பாக குடும்பத்தினர் மட்டும்தான். நடுவர் அவர்களே, காப்பியங்கள்லயும் இலக்கியங்கள்லயும் நிறைய ஒரு காப்பியங்களை எடுத்து சொல்லி இருக்குது. எல்லாருக்குமே அது தெரியும். அவருக்கு துணையாக அவருடைய மனைவி 14 ஆண்டுகள் காட்டுக்கு போனாங்க. அவங்களுக்கு துணையாக லக்ஷ்மணன் 14 ஆண்டுகள் போனார். அதாவது நடுவர்களே, இந்த 14 ஆண்டுகளும் அண்ணனுக்காகவும் அன்னிக்காகவும் ஒரு நொடி கூட லக்ஷ்மணன் தூங்கவே இல்லையா. அதான் இன்னொன்னு கேளுங்க, லக்ஷ்மணனுக்காக அப்பா கேட்கலாம். கேக்குதா? கேக்குதா? மைக் கேக்குதா? குடும்பத்துக்கு பக்கத்துல தான் நிக்கிறவங்க விதி போல இருக்கு. சமுதாயத்துக்கு போனது தப்பு. 14 ஆண்டுகள் வனவாசம் போன ராமனுக்கு துணையாக, தூங்காமல் இருந்த லக்ஷ்மணனுக்கு துணையாக 14 ஆண்டுகளும் தூங்கிக் கொண்டே இருந்தாராம் ஊர்மிளா, லக்ஷ்மணனின் மனைவி. எவ்வளவு பெரிய விஷயம் இது! தன்னுடைய குடும்பத்திற்காக, ஒருத்தருக்காக இன்னொருத்தவங்க, இன்னொருத்தவங்களுக்காக இன்னொருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டது குடும்பம் தான். நடுவர்களே, அப்பா இரு மைக் மாத்துது, இரு பாதி பாதி தான் வருது. விட்டுட்டா வர மாத்துது. ஐயோ மைக் மூடாம பேசுறேன். மைக் போடு, நீங்க தான் மிஸ்டேக். மனோகரன் அப்பா ஒரு பையன் ஃபெயிலான பையனை பத்தி சொன்னாரு. நடுவர்களே, அதே ஃபெயிலான பையனை நாங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு படத்துக்கு கூட்டிட்டு போனோம். என்ன படம் கேளுங்க, காமராஜரின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்து சொல்லக்கூடிய படம். படம் முடிஞ்சு வந்தோடனே இந்த பையன் என்ன தெரியுமா சொன்னா, தாயே டீச்சரே, என் மேல ஏதாவது கோவம் இருந்தா வெளிப்படையா சொல்லிருக்கலாம், இந்த படத்துக்கு கூட்டிட்டு போய் தான் என்னை நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமான்னு கேக்குறான். அது எவ்வளவு பெரிய படம், அதனாலதான் அவன் ஃபெயிலா போனான். பக்கத்து வீட்டு பிள்ளைய பார்த்ததுனால அவன் ஃபெயிலா போல. நடுவர்களே, அடுத்தது எதிரணியினர் வந்து கொரோனா சமயத்துல மாஸ்க் போட்டோம், எல்லாருமே போட்டோம். போட்டோமா? எதுக்கு போட்டோம்? தனி மனிதனோட பாதுகாப்புக்காக போட்டோம். ஆனா இந்த எதிரணி 3 பேர் பேசிக்கிறாங்க. மனோகரன் அப்பா சொல்றாரு, அப்பா அடியோ மாஸ்க் போடுறதுனால நான் மீசையில கையே அடிக்கிறது இல்லை அப்படிங்கிறாரு. இது கூட பரவாயில்ல. வித்யாக்கா சொல்றாங்க, நான் எந்த வேலைக்கும் லிப்ஸ்டிக்கே போடுறது இல்ல. கடைசியா ஒரு பெரிய விஷயம் இருக்கு பாருங்க, ராம்குமார் தம்பி, இதெல்லாம் விடுங்க, நான் பல்லே விளக்குறது இல்ல மாஸ்க் போடுறதுனால. தன்னுடைய பாதுகாப்பையே அவங்களால பாதுகாக்க முடியலன்னா இவங்க எப்படி தனி மனிதனோட உயர்வுக்கு பாடுபடுவாங்க? சரிதானே நடுவர்களே? நிஜாமாபாத் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல பாக்காரா அப்படின்னு ஒரு கிராமம். அங்க மலாவத் பூர்ணா அப்படின்னு ஒரு பொண்ணு, இது சாதாரண பெண் இல்ல, ஒரு சாதனை பெண். தன்னுடைய 12 வயசுல இமயமலையில ஏறிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது 18வது வயசுல 6 சிகரத்தை ஏறிட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணை போய் பேட்டி எடுக்கும் போது அந்த பொண்ணு சொன்ன விஷயம், எங்க அப்பா பேரு தேவிதாஸ், அவர் சொன்னாரு, நீ ஒவ்வொரு தடவையும் வெற்றியை நோக்கி போகும் பொழுது 1008 தடங்கள் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் நீ உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதன்னு எங்க அப்பா ஒவ்வொரு தடவையும் சொல்லி அனுப்புவாங்க.
என் அம்மா சொல்லுவாங்க, பெண் பிள்ளை என்பதால் உன்னுடைய முயற்சிக்கு நான் எப்பவுமே தடைக்கல்லா நிக்க மாட்டேன், சென்று வா வென்று வா மகளேன்னு சொல்லுவாங்களாம். இதனாலதான் சொந்தம் உள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேல, சொத்து சொகம் ஏதோ வேண்டாம் ஐயா அப்படிங்கிற பாட்டை கூட நம்ம ரசிச்சு கேட்கிறோம். நடுவர் அவர்களே, சத்யவான் சாவித்திரி கதை எல்லாருக்குமே தெரியும். ஒரு வருஷத்துல அவர் இறந்துருவாருன்னு தெரிஞ்சு அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் இறந்ததுக்கு அப்புறம் யமனை பின்தொடர்ந்தே அந்த அம்மா போயிருக்காங்க. போயிட்டு ஒரு 2 வாரம் வாங்கியிருக்காங்க. என்னுடைய மாமனாரின் சந்ததி என்னுடைய மகன்களுக்கு கிடைக்க வேண்டும், அவருடைய ஆட்சியை என் மகன்கள் ஆள வேண்டும். அப்போது வரை அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்ப அந்த யமன் சொன்னாராம், உன்னுடைய அன்பு மரணத்தையே வென்று விட்டதம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் நடுவர்களே. சாமியாருக்கும் மாமியாருக்கும் என்ன வித்தியாசம்? திரிய போட்டு எண்ணெய ஊத்தி பத்த வச்சா அவர்தான் சாமியார். எரிஞ்சுக்கிட்டு இருக்க குழியில எண்ணெய தூக்கி திரு ஊத்துறவங்க தான் மாமியார். மேடைக்கு இப்படி எப்படி வேணா சொல்லலாம். நடுவர் அவர்களே, நான் சென்னைக்கு வந்து 2 நாள் ஆச்சு. எனக்கு 2 பசங்க, சரியான சேட்டைக்கார பசங்க. 2 பேரையும் நீ போயிட்டு வாமா, நீ நல்லா பேசிட்டு வாமா, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி என்னைய இப்ப அனுப்பி விட்டுருக்காரு என் மாமியாவும் மாமனாரும். இப்படி இருக்க மாமியார் மாமனார் குடும்பங்கள் இருக்கும் பொழுது எப்படி ஒரு தனி மனிதனோட உயர்வுக்கு சமுதாயம் காரணமாயிருக்கும்? நடுவர்களே, அப்பா வந்து மனோகரன் அப்பா வந்து வாக்கிங் போறத பத்தி சொன்னாங்கல்ல. யார கூட்டிட்டு போனீங்க? பக்கத்து வீட்டுக்கார பொம்பளையவா? தான் குடும்பத்துல இருக்க தன் மனைவியை தான் கூட்டிட்டு போக முடியும். நடுவர்களே, எவ்வளவு பொறுப்பற்ற சூழலை நம்ம இருந்துட்டு இருக்கோம் தெரியுமா? நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் தெரியுமா? குடியை கிடுக்கும் என்று கொட்டை எழுத்துல போட்டுட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்க பையன் கூட தெரியாம அதை விக்கிறாங்கல்ல, அப்படிப்பட்ட சமுதாயத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எவ்வளவோ சூழல், எவ்வளவோ பெண் பிள்ளைகளை தவறாக நடத்தி கொண்டிருக்க சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சமுதாயம் எப்படி ஒரு தனிப்பட்ட மனுஷனோட உயர்வுக்கு பாடுபடும்? நிறைவாக கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களின் கவிதையோடு முடிக்க விரும்புகிறேன். தீபத்தை வணங்கினர் மக்கள், தீ குச்சியை வணங்கினார் பித்தன். தீபம் இருக்க தீக்குச்சியை ஏன் வணங்குகிறாய் என்று பித்தனிடம் கேட்டேன். ஏன் எரிவதை விட ஏற்றுவதே சிறந்தது என்றான் பித்தன். அந்த தீபம் என்பது நம் ஒவ்வொருவரின் வளர்ச்சிக்கும் தீக்குச்சியா இருந்து பாடுபடுவது நம் குடும்பம் தான் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்துணை நாள் உள்ளங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு, குடும்பம் தான் வெல்லும், அதனால அங்கிருந்து இங்க வந்தோட மைக்கே வேலை பார்த்துருச்சு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதெல்லாம் பேசுறீங்க, நீளமா பேசினாலும் சிறப்பாக நிறைய தலை இணைப்புகள் முடிச்சுக்கோங்க. மைக் கொஞ்சம் பாத்துக்கோங்க. நல்ல சிறப்பான செய்தி சொன்னாங்க. அவங்க சொல்லும் பொழுது நேரம் ஆகிட்டு இருக்கு, நான் சொல்றேன். அதாவது அவங்க ஒரு முக்கியமான ஒரு பாத்திரத்தை சொன்னாங்க, லட்சுமணன் என்று சொன்னாங்க. தசரதன் இருக்கிறான். அப்ப வந்து விஸ்வாமித்திரர் கேட்கிறார், தருமணத்துள் யானியத்தில் தவவேற்றுக்கு இடையூறாய் தவம் செய்வோர்கள் வெறுவரை சென்று அடைக்காம வெகுளி என நிர்பதியை விளக்காவரம் கரிய செம்மன் ஒருவனை கண்டிருக்கி என்று அவர் கேட்கிறார். யாரு? அப்படி ஒரு பாசப்பட்ட பாச சகோதரனாக காட்டுக்கு போவதுடன் தன்னுடைய மனைவியை இழந்து மனைவியை பிரிந்து லட்சுமணன் கூட போறான். ஒரு சமயத்துல சித்திரகூடமலைன்னு ஒரு மலையை தாண்டி இருக்கிறப்போ சீதாயும் ராமனும் தனியாக இருந்து விட்டு வருகிறார்கள். வருவதற்குள் லட்சுமணன் என்ன பண்றான், ஒரு குடிசை கட்டி விடுறான். அங்க இருக்கக்கூடிய மூங்கில் கம்புகளை எல்லாம் உடைச்சு கண்டுகளாக வைத்து தூண்களாக வைத்து மேல தலையை வெட்டி அந்த சாறு அந்த சேரு பார்த்தீங்களா, அதன் மேல அந்த ஓலை குச்சிகளை அந்த இலைத்தலைகளை போட்டு ஒரு கூரையை ஒரு குடிசையை போல செய்து ஒரு சங்கசாலையை அமைக்கிறான். அதை வந்து பார்த்துட்டு ராமன் சொல்றான், கட்டி பிடிச்சுக்கிறான், தம்பி நீ நானும் ஒரே கண்ணீர் வடிக்கிறான் ராமன். அப்படிப்பட்ட சகோதரன் லட்சுமணன். மாளிகையும் பாடாத சொந்தமடா, நாலுகால் பந்தலை போல் நாங்கள் கொண்ட பந்தமடா.
ரோசாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, ரோசாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா, முட்டுக்கு முட்டாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண் அப்படின்னு ராமன் லட்சுமணன் இருந்தார்கள். அப்படி குடும்பம் தானே, கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் துயரத்திலும் அவனுக்கு உதவியாக இருந்தது. வெறும் ராஜகுமாரனாக இருந்த ராமனை சக்கரவர்த்தி திருமணாக இன்றைய வரைக்கும் நான் போட்டு அளவுக்கு மாற்றியது அவனுக்கு துணையாக இருந்த சகோதரன் தானே சொல்லி அருமையான. எங்க அண்ணியை பத்தி ஒரே ஒரு கேள்வி. இந்த பட்டிமன்றத்தின் அணி தலைவி, குடும்ப தலைவி, எங்க அண்ணியை பத்தி ஒரே ஒரு கேள்விதான். எங்க அண்ணன் தலை இருந்த முடி எங்க? கருதுகள்னு அஜித் கருதிங்க வச்சிருந்தாரு. அதற்காவது காலையா கிடக்கிற விற்க வச்சுட்டு வரக்கூடாதுன்னு கேட்டேன். உங்க அண்ணி படத்துல விற்கிற கூட முடி போட்டுருந்தாங்க. அப்புறம் எங்க ஜெயலட்சுமி வந்தாங்க. அவன் பிரிச்சு கல்வியாரு பார்த்துருக்குது, அது கூட வித்தியாசத்துக்கு உண்மைதான். மாசத்துல 28 நாள் பட்டிமன்றம் போறேன். பட்டிமன்றம் கொடுத்ததுக்கு முதல் காரணம் எங்க சிவகுமாரன் தான், எங்க சமுதாயம் தான். எங்களுக்கு வேலை பார்க்கற பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு என்ன சமைக்கணுங்க பிரச்சனையே. இன்னைக்கு என்ன சமைக்கணும், நாளைக்கு என்ன சமைக்கணும், நாளைக்கு என்ன சமைக்கணும், ஒவ்வொரு நேரம் சமைக்கணும், ருசியா சமைக்கணும், டிஃப்ரெண்டா சமைக்கணும், கலர்ஃபுல்லா சமைக்கணும், உப்பு குடிடக்கூடாது, உரப்பு குடிடக்கூடாது, சோறு குழக்கக்கூடாது, பிடிக்காத ஐட்டங்கள் சமைச்சிடக்கூடாது, ஒவ்வொரு ஐட்டங்கள் சமைச்சிடக்கூடாது, இருக்கிற பொருளை வச்சு சமைக்கணும், இருக்கிற காசு வச்சு சமைக்கணும், பட்ஜெட் இடிச்சிடக்கூடாது, வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு நாள் பொழுது விடியறப்ப இன்னைக்கு என்ன வாங்கலாம், என்ன சமைக்கலாம், வீட்டுல என்ன இருக்கு, என்ன நினைச்சுக்கிட்டே பொழுது விடியும் பாருங்க. கருவால கூட 10 மாசம் நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா சமையல் வாழ்நாள் முடிச்சுட்டு அப்புறம் சொன்னாங்க, எங்க தேர்ச்சி வந்து சொன்னாங்க, என்னோட 2 பிள்ளைகளை பார்த்துக்கிறது எங்க மாமியார் தான். உண்மையிலே கைத்தட்டுங்க. ஆனா என் 2 பிள்ளைகளை என் மாமியார் பக்கத்துல என் புருஷன் தான் பார்த்துக்கிறாங்க. எல்லாம் ஆனா என்னைக்கு வளர்ந்தால் எடுத்தது அன்னைக்கே மாமியார் மேல போயிட்டாங்க. அவங்கள ராசியால பொண்ணு. அப்புறம் வந்து நம்ம ஜெயலட்சுமி வந்து பட்டிமன்றம் வர்றதுக்கு முன்னால போன் பண்ணேன். ஜெயலட்சுமி எங்கடா இருக்கா அப்படின்னு கேட்டேன். எப்படி அந்த பட்டிமன்றத்துக்கு வர போறா அப்படின்னு கேட்டேன். ஒண்ணு இல்லக்கா, ஆடிக்கால ஷாப்பிங் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதே ஆடிக்கால பட்டிமன்றம் வரலான்னு இருக்கேன் காமிச்சு. ஓ, ஆடிக்கால ஷாப்பிங் மட்டும் பர்ச்சேஸ் அதே ஆடிக்கால பட்டிமன்றம் வரலான்னு இருக்கேன். சூப்பர் அப்படின்னு. நீ எங்கக்கா இருக்கன்னு கேட்டுச்சு. ஒண்ணுல ஜெயலட்சுமி, நீ போற டவுன் பஸ்க்கு பின் சீட்ல தான் உட்காந்துருக்கேன். உனக்கு நான் சேர்த்து டிக்கெட் எடுத்துட்டேன், நீ டிக்கெட் எடுக்காதன்னு சொல்றதுதாம உனக்கு கூப்பிட்டு எதுமா பீட்ட கலையில குடிக்கிறது ஓட்ட கலையில என்ன பேச்சு பேசுறாங்க பாருங்க. இந்த பட்டிமன்றத்தை கடை ஃபைனல் 10ஆம் தேதி தொடர்பு பண்ணீங்க. என்னால உங்களோட அதாவது குரூப் கால் வர முடியாது. ஏன்னா அன்னைக்கு ஒரு பட்டிமன்றத்துல இருந்தேன். சில பட்டிமன்ற விஷயமா கலந்து பேசுறதுக்காக எங்க அண்ணி வீட்டுக்கு போயிருந்தேன். அண்ணி இவன் என்ன நீ சொன்னாங்க பட்டிமன்றத்தில் என்ன நீ கலந்து பேசுனாங்க அப்படின்னு கேட்டு, நீ வீட்டுக்கு வாங்க நேரடியா பேசிக்கலாம் அப்படின்னாங்க. வீட்டுக்கு போனேன். உண்மையிலே ஒரு விஷயத்தை பத்தி மிரண்டு போனேன். எங்க அண்ணன் எது சொன்னாலும் எங்க அண்ணி சரிங்க மாமா, நீங்க சொன்னா சரிங்க மாமா, மிரண்டு போயிட்டேன். எப்படி நீ உண்மையிலே ரொம்ப பெருமைப்பட்டேன். எங்க அண்ணன் நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருக்கோம், அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். நல்ல இடத்துல கட்டி கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எது சொன்னாலும் சரிங்க மாமா. எங்க அண்ணன் கேட்டார், கற்பனா பாத்துட்டு வளர்க்கட்டுமா? சரிங்க மாமா. கற்பனா துணியை துவைக்கட்டுமா? சரிங்க மாமா. சரிங்க மாமா. கற்பனா புகையில ஸ்கூல்ல துணிக்கட்டுமா? சரிங்க மாமா. இந்த 21 வருஷம் கல்யாணம் நம்மளுக்கு எது உங்க குடும்பத்துல எதுவும் சண்டையே வந்தது இல்லையான்னு கேட்டேன். கருத்து வேறுபாடு வந்ததே இல்லையா அப்படின்னு கேட்டேன். எங்க அண்ணன் சிம்பிளா செஞ்சுட்டு சொன்னார், நான் கருத்துன்னு சொன்னாலும் குடும்பத்துல வேறுபாடு வருது. அது கூட பரவாயில்ல, இந்த நாத்தனார் உபசரிக்கிறதுக்கா எங்க அண்ணி வந்து எனக்கு பொங்கல் செஞ்சு கொடுத்தாரு. சரி, அப்படி ஒரு பொங்கல் என் வாழ்நாள பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு பொங்கல். அந்த பொங்கலுக்கு நடிகர் சிவாஜி கணேசன் பொங்கல் பேர் வச்சுனாரு. ஏன்னா நடிகர் சிவாஜி கணேசனுக்கு எந்த ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் அப்படி ஒன்றிடுவாரு. வக்கீலா வேஷம் போட்டா வக்கீலாவே இருப்பாரு, டாக்டர் வேஷம் போட்டா டாக்டராவே இருப்பாரு, ராஜராஜ சோழன் வேஷம் போட்டா ராஜராஜ சோழன். அது மாதிரி எங்க அண்டி கொடுத்த பொங்கல் பார்த்துட்டு ஒன்றிடுச்சு. பார்த்துட்டு
பிரிக்க முடியல. போஸ்டருக்கு பசையா வேணா ஒட்டிக்கலாம். அப்படி ஒரு பொருள் கொடுத்தாங்க. நான் ஜெயலட்சுமி வந்து அவங்க ஸ்டூடெண்ட் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா அது வரைக்கும் நான் ஜெயலட்சுமியை புரிஞ்சுக்கல. அந்த பஸ் ஸ்டாண்டோட அருமை எனக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க பையன் ஓடி வந்து மிஸ் மிஸ் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டான். ஞாபகம் இருக்கு, சரியா ஞாபகம் இல்லை. யாரா மிஸ் உங்க கிளாஸ்ல 8வது படிச்சிருக்கீங்க ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்டான். போய் கிளாஸ்ல படிச்சியாடா? என் பேர் சுரேஷ் மிஸ் அப்படின்னா. சுரேஷாடா சூப்பரா எப்படா இருக்க? மிஸ்ல கம்ப்யூட்டர் அப்படின்னா. கம்ப்யூட்டரா? ஐடி ஊழியர் இருக்கிறேன். இல்ல மிஸ் கம்ப்யூட்டர் சாப்பிட இருக்கிறேன். என்ன கம்ப்யூட்டர் சாப்பிட இருக்கிறீங்க ஸ்டூடெண்ட் சொல்லாங்கடா. ஒரு ஓட்ட படிச்சா அதெல்லாம் பரவாயில்ல. அப்புறம் நம்ம ஆரம்பி போயிட்டாப்லையா ரைட்டா ஊர்ல வந்து கொடுத்துக்கலாம். குடும்பம்னா கொடுக்கணும், அன்பா கொடுக்கணும். குடும்ப வார்த்தையை பிரிச்சு குடும்பங்கிற வார்த்தையை பிரிங்களே. குடு கூட்டம் இன்பம் வரும். அன்பா கொடுக்கணும், பண்பா கொடுக்கணும், பாசத்தை கொடுக்கணும். எங்க ஆம்பளைங்க கொண்டாடிக்கிற ஒன்னாவது சம்பளத்தை வர கொடுக்கணும். கொடுத்தாதான் குடும்பம், இல்லைன்னா கலவரம். கொடுத்தாலே ஹஸ்பண்ட், இல்லைன்னா ஹஸ்பண்ட். என்னைக்கு சம்பளத்தை வர நீட்டதான் அன்னைக்கு புருஷனால அப்பாயின்மெண்ட். ஒண்ணு இல்ல, நம்ம ஆளை வீட்டுக்கு போறோம். ஒன்னாவது அவர் கொண்டாடி சம்பளத்தை வர கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அவங்க கொண்டாடி என்ன சொல்லுவாங்க? என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஒன்னாவது சம்பளத்தை வர கொடுத்தா அப்படின்னு. ஐயோ மனசு இப்பதானே வெளியே போனாங்க, கொஞ்சம் முன்னாடி இருந்தா பாத்துருக்காங்க. இதே 15ஆம் தேதி ஆளுநர் கேட்டு போறோம். அது எங்கேயோ வச்சுடா. இதே 30ஆம் தேதி அது வரும், ஆனா வராது. அதுதான் குடும்பம். அப்புறம் அந்த பட்டிமன்றம் வர்றதுக்கு முன்னால 2-3 பேருக்கு உட்காந்து ஒரு டிஸ்கஷனுக்காக கல்பனா நீயும் எங்க ஜெயலட்சுமி ஒரு டிஸ்கஷன் அவங்களுக்கு பெருசா காரசாரம் விவாதம் நடந்துருந்துச்சு. நான் முத்து கேட்டு என்னை சேர்க்கவே இல்லை. இருந்தாலும் ஏதாவது கொஞ்சமாவது கேட்டுருக்கோம் அப்படின்னு பக்கத்துல உட்காது. இந்த ஆக்டர் படம் நல்லா இருக்கா அப்படின்னு. ஏன் நல்லா இருக்கு, எங்க எடுத்த அப்படின்னு. என் மாமியார் தெரியாம எடுத்தது பட்டிமன்றம் வந்திருக்காங்க. எங்க அண்ணி குடும்ப குத்து வழக்கு ரோஸ் கலர் படம் கட்டிய சொல்ல இந்த படம் நல்லா இருக்கா? இது என்ன படம் கணக்காரையும் தெரியாம இருக்குது. எங்க ஜெயலட்சுமி வீட்டுக்கு போன குழிப்பணியார் செஞ்சு கொடுத்துச்சு. கல்யாணம் 7.5 வருஷம் ஆச்சுன்னா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலா கல்யாணம் 7.5 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு ஸ்பெஷலா என் புருஷன் கேட்டாங்கிறத நான் குழிப்பணியார் செஞ்சிருக்கேன் அப்படின்னு. உன் குழிப்பணியார் தான் செஞ்சிருக்கேன். குழிப்பணியார் என்னமா போட்ட? பொண்ணுல கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள், காட்டித்தூள், ஆச்சி மசாலா தூள், கொஞ்சோண்டு எறும்பு தூள் கொஞ்சம் தூவி விடு. சரி குழிப்பணியாரா எல்லாமே செஞ்சுட்டியா? ஓகே எல்லாமே செஞ்சுட்டேன். ஆனா ஒரே டவுட்டுக்கா, கவிழ்ந்து 13 குழந்தை டீச்சரு 13 குழந்தைங்க உயிரை தண்ணியில குளிச்சு காப்பாத்துறாங்க. அதை கவிக்கு அப்துல் கலாம் அழகா தோட கவிதை வரிகள் சொல்லியிருப்பாரு. அங்கே தண்ணீருக்கும் கண்ணீருக்கும் போட்டி நடந்தது. தண்ணீருக்கும் கண்ணீருக்கும் போட்டி நடந்தது. தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காக சுகந்தி தண்ணீரில் குதித்தாள். தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காக சுகந்தி தண்ணீரில் குதித்தாள். எல்லா தாய்மாரும் மூழ்காமல் இருந்து குழந்தையை பெற்றெடுப்பாள். ஆனால் சுகந்தி மட்டும் தண்ணீரில் மூழ்கி 13 குழந்தைகளை பெற்றெடுத்தார். நீங்க பெற்ற பிள்ளைய காப்பாற்றுற சமுதாயம் நம்ம இப்படி சொல்லி என்னுடைய ஒரே யோசிக்கிறது. பிப்ரவரி 14 உங்களுக்கு எது ஞாபகம் வரும்? பாருங்க 60 வயசு கூட ஒரு காதல் ஞாபகம். ஆனா எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வரும்? பிப்ரவரி 14 புல்வாமா தாக்குதல் ஞாபகம் வரும். புல்வாமா தாக்குதல் அரியலூரை சேர்ந்த ராணுவ சேகரன் இறந்துட்டாரு. அடிபட்டு அந்த புல்வாமா தாக்குதல் ராணுவ சேகரன் இறக்கும்போது ஊரே கதறுது, ஊரே பதறுது. வாழ வேண்டிய வயசு அப்படி போயிட்டீங்களா? உன் கொண்டாடி கழுத்துல இருக்க மஞ்சள் பொருள் காயம் எப்படி அவங்க கொண்டாடி ஆறுதல் சொல்லி கேட்ட ஊரே கதறுது. ஊரே பதறும் போது அவங்க மனைவி அழகா சொல்ற தயவு செஞ்சு அழுது அவளை இறப்பு யாரும் கொச்சப்படுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவ வேதனைய, அவ துக்கத்தை, அவ கஷ்டத்தோட கவிதை எப்படி நம்ம சொல்லிப்பா. நீ என்னை மட்டும்தான் காதலித்தாய் என்று நினைத்தேன். நீ என்னை மட்டும்தான் காதலித்தாய் என்று நினைத்தேன். நீ என்னை காதலிக்க இந்திய மண்ணைத்தான் காதலித்திருக்காய். உன்னால் இன்று நான் விதவையாக நின்று கொண்டிருக்கிறேன். உன்னால் இன்று நான் விதவையாக நின்று கொண்டிருக்கிறேன். இந்த தேசத்தில் உள்ள அத்துணை பெண்களும் சுமங்கலியாக வாழும் நிலை ஏற்பட்டால் நான் விதவையாக வாழ தயார். அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் ராணுவ வீரனாகத்தான் பிறக்க வேண்டும். உன்னுடைய மனைவியாகத்தான் இருக்க வேண்டும். அன்றும் நீ பிரிந்து இறந்து செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டால் இன்றைக்கல்ல 7 ஜென்மத்துக்கு விதவை வாழ தயார் அப்படின்னா
அப்படிப்பட்ட மனைவியை பாராட்டி பரமேஸ்வர சக்ரா விருது கொடுக்குறாங்க. பரமேஸ்வர சக்ரா விருது கொடுக்கும் போது அவங்க மனைவி சொன்னாங்க, தயவு செஞ்சு என் கணவர் விட்டு சென்ற ராணுவ வேலை என்கிட்ட கொடுங்க. என் கணவர் விட்டு சென்ற தேசப்படியும் சமூகப்படியும் அவரோட இடத்துல நான் செய்யணும் மனைவி சொல்றாங்க. அப்படின்னா சமுதாயத்துக்காக கொண்டாடுறாங்க. எப்படி பார்த்தாலும் எந்த வகையில் பார்த்தாலும் குடும்பத்தின் உயர்வுக்கு பெரும் பங்கு வகிப்பது சமுதாயமே என்று கூறி கோர்ட்டுக்கு தேவை சிறசாட்சி, நம் மனதிற்கு தேவை மனசாட்சி. எனவே நல்ல மனதுடைய அழகான நடுவர் அவர்களே, சமுதாயம் என்று வாய்ப்பு நன்றி பாராட்டு விடைபெறுகிறேன். அருமை அருமை. அதாவது உங்க பேச்ச இருக்கிறதுக்கு மன்னிச்சுக்கங்க, ரொம்ப அருமையான பேச்சா இருந்துச்சு. ரொம்ப சிரிக்க சிரிக்க அந்த பழையபடி ஒரு ஜோஷை கொண்டு வந்துட்டீங்க. ஒரு அற்புதமான ஒரு கருத்து சொன்னாங்க. குடும்பங்கிறதுக்கு ஒரு புதுமையான விளக்கம், குடு இன்பம், கொடுக்கிறதுக்கு தான் குடும்பம் என்ற அற்புதமான ஒரு சொன்னார்கள். ஆகவே அதை போய் பெரிதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். சமுதாயம் தான் உங்களை உயர்த்துவதற்கு முன்னுதாரணமாக இருக்கிறது என்ற அந்த குழந்தை மூழ்கி மூழ்கி குழந்தை பெற்றெடுத்தால் என்ற அற்புதமான ஒரு கருத்தை சொன்னார்கள். அவர்களுக்கு ஒரு கருவத்தை ஏன் வாங்கிடுது முடிக்க சொல்லி வேண்டுதல் இருந்தாலும் அடித்தலைவர்களுக்காக ஒவ்வொரு நிமிடம் மட்டும், ஒரே ஒரு நிமிடம் மட்டும் முதலில் வரவங்க ஒரு சாச்சா வாயாடின்னு குடும்பம் சொல்லுது. நீ பேச்சாளர் இந்த சமுதாயம் சொல்லுது. கிருக்கல் இருந்து அந்த குடும்பம் சொல்லுது. அதை கவிதையாக்கி கொண்டது இந்த சமுதாயம். சமுதாயம் பாதையை காட்டும், குடும்பம் அவங்க சொன்ன மாதிரி பாசத்தை மட்டும்தான் காட்டும். அதனால சமுதாயம் தனிமனித உயர்வில் பெரும்பங்கு வகிக்கிறது என்ற எனது இறுதி சுற்றுவாதத்தை நிறைவு செய்து அமர்கிறேன். நன்றி. சமுதாயம் பாதையை நடுவர்களே, இப்ப நான் எதுவும் பேசணும்ன்ற அவசியமே இல்ல. பார்வையாளர்கள் உங்களுக்கே தெரியும் இந்த சமுதாயம் என்ன பண்ணுது, யாரு வீட்டுல என்ன பேசிக்கிறாங்க, 2 பேர் கூடி உட்காந்தா என்னென்ன பேசிக்கிறாங்க, எங்க என்ன நடக்குது அப்படின்னு குறுகுறுன்னு அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நடக்கிற வேலையெல்லாம் இந்த சமுதாயம் பொங்கலை குறை சொல்றாங்க. சாப்பிட கொடுத்ததே பெருசு, உடனே ரெஸ்ட் வச்சு கொண்டு போவாங்க. பொங்கல் கொடுத்ததே பெருசு. இது அந்த பொங்கலை கூட அந்த அம்மா அவங்க வீட்டுல செய்யாது, அது என் வீட்டுல சாப்பிட வந்துட்டு பாத்துக்க என்ன குறை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி சமுதாயம்னு பேச அவங்க எல்லாம் பேசுனது நல்லா பேசுங்க. என்னுடைய தம்பி வக்கீலா இருந்த தம்பியே ஒரு நிமிஷம் குழம்பி போயிட்டாருன்னா இந்த சமுதாயம் குடும்பத்தை என்ன குழம்பிக்கிட்டு இருக்குன்றத நீங்களே புரிஞ்சுக்கங்க. நடுவர்களே, ஹரிச்சந்திரனை பத்தி ஐயா சொன்னாரு. ஹரிச்சந்திரன் மனைவி மட்டும் ஹரிச்சந்திரன் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தா அவர் 1000 பொய் சொல்லிருப்பாரு. ஏன்னா இன்னைக்கு அதுதானே நடக்குது எல்லா குடும்பத்திலையும். கணவர்கள் கிட்ட ஏன் லேட்டுன்னு மட்டும் ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க பாருங்க பொய். அப்படியே அடுக்கி அடுக்கி அந்த ஒரு பேரே எம்ஜிஆர் மாணவர்களே. தம்பி சொன்னாரு, இந்த மாதிரி தொழில் தொடங்கினா சமுதாயத்துல இருக்கவங்க தான் வியாபாரத்துக்கு வாங்குறாங்க அப்படின்னு. அந்த தொழில் தொடங்குறதுக்கு எங்க காதுல கிடக்கிறது, கழுத்துல கிடக்கிறது, கையில கிடக்கிறது எல்லாத்தையும் கலட்டி கொடுக்கறது குடும்ப உறுப்பினர்கள் தானே. நாங்க கலட்டி கொடுத்தாதான் நீங்க தொழிலே தொடங்குவீங்க. முதல்ல நடுவர்களே, இன்போசிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு யார் காரணம்? அவருடைய அதே மாதிரி காஃபி டே யோசிச்சு பாருங்க நடுவர்களே. காஃபி டே எவ்வளவு லட்சத்துல போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு கணவர். ஆனா அதை இன்னைக்கு தூக்கி நிறுத்தி எத்தனையோ லட்சம் லாபத்துல கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு காரணம் அவர்கள் மனைவி இல்லையா நடுவர்களே? நடுவர்களே, ராமாயணத்தை பத்தி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. சீதையை தூக்கிட்டு போயிட்டாங்க ராவணன். அப்ப அவருடைய நகை ஒண்ணு ஒரு இடத்துல கீழே விழுந்து கிடக்குது. அப்ப ராமன் லட்சுமணன் கேக்குறாரு, லட்சுமணா பாரு இந்த கழுத்தாணி கிடக்குது, இது உங்க அண்ணியோட தான் அப்படின்னு கேக்குறாரு. தெரியலையேம்மா எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு இடுப்புல ஒட்டியானம் கிடக்குது, கொஞ்சம் தூரம் போயிட்டு, இது உங்க அண்ணியோடதா? அண்ணா எனக்கு தெரியல அண்ணா அப்படின்றாரு. கொஞ்ச தூரம் போயிட்டு அவருடைய அந்த கால்ல போட்டிருக்க தலைங்க கிடக்குது. அதை பார்த்த உடனே லட்சுமணன் சொல்றாரு, அண்ணா இது என்னோட அண்ணியோடது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ராமன் கேட்கிறாரு, எப்ப
லட்சுமணன் அழகா சொல்லுவாரு, அண்ணா நான் என் அண்ணியினுடைய பாதத்தை மட்டுமே பார்த்து பார்த்து பழகியதால் அவன் பாதத்தை போட்டிருந்த அந்த சலகை எனக்கு தெரியாதா அப்படின்னு. அப்படியெல்லாம் இருந்த காலம் போய் இன்னைக்கு 4 வயசு குழந்தைகிட்ட குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்னன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சமுதாயத்துல நம்ம இருக்கோம். அப்படின்னா இந்த சமுதாயம் நம்மள நல்ல நிலைமைக்கு நாங்க கொண்டு போயிட்டு இருக்கு. ஊருக்கு ஊரு, தெருவுக்கு தெரு மனமகிழ் மன்றம். என்ன மன்றம்? மனமகிழ் மன்றம் திறந்து வச்சு இளைஞர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நல்ல நிலைமைக்கு இந்த சமுதாயம் கொண்டு வந்துட்டு தான் இருக்கு. இறுதியா ஒண்ணு சொல்றேன் நடுவர் அவர்களே, ஒரு பாடல் சொன்னாங்க, அதாவது நான் வாழும் வாழ்வே உனக்காக தானே அப்படின்னு. இந்த ஒற்றை வரிகளில் நான் என்னுடைய விவாதத்தை முடிவு செய்கின்றேன். அந்த நான் வாழும் வாழ்வு யாருக்கானது? கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக, அண்ணன் தம்பிக்காக, தம்பி அண்ணனுக்காக, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களுக்காக வாழும் அந்த வாழ்க்கை தான் அர்த்தம் உள்ளது. அவர்களால் தான் இந்த சமுதாயத்தில் தனி மனித குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்றமும் ஊக்கமும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் தர முடியும் என்று இறுதியாக என்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. இப்ப ஒரு நேர நெருக்கடி எப்பவும் இந்த மாதிரி இருந்ததில்லை. இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய நேரக்கட்டத்தில் இருக்கும். இதுக்கு நடுவில் ஒரு பரிசு ஒன்று கொடுக்கணும்னு ராஜாராம் சொல்றாரு. அதை முடிச்சுக்கலாம். முடிச்சு ஒரு 5 நிமிடங்கள்ல தீர்ப்பு முடிச்சிடலாம். வாங்க. ஹரீஸ்வரன் ஐயா பரிசோதிக்க சொல்றாரு. நடுவர் பரிசு உதித் நாராயணன் டாக்டர் மூதேசி அப்பா தான் வந்தாங்க. சரி சிந்தி வாங்க. படிப்புக்காக நடனத்துக்கு பண்ணி வந்துருக்கோம். நமக்கு ஒரு இசை வந்து அந்த நடனத்தை முடிச்சிருப்பாங்க. அமீர்தா வாங்க. அமீர்தா அக்ஷரா வாங்க. அக்ஷரா இருக்கீங்களா? அக்ஷரா லலித் குமார் கை தட்டுங்க. நம்ம தமிழகத்தில் முதல்ல ஐஐடி ஜாயின் பண்றாரு. இது மிகப்பெரிய அங்கீகாரம். வெளியா செய்யாத ஒரு விஷயத்தை அப்படி செஞ்சிருக்காரு. கை தட்டுங்க. அவர் ஒரே ஒரு நிமிடம் பேசுவார். கொஞ்சம் சாதா சரி Hello everyone. First of all, I'm very happy to be here, surrounded by all my relatives and to receive this award. The last couple of years, I've done a lot of hard work and sacrifices just to get to moments like this, and finally it paid off. A lot of people might think that I only studied, I never had free time, but that is not true at all. In fact, I use my phone a lot, but I was able to manage my time in such a way that I was studying just enough to succeed. Yeah, it's like boring before only because I studied for 3 years. Similar, I was able to in JEE Mains, I scored 98% in JEE Mains. This is
to make me qualify for JEE Advanced, and also if I wanted to, I could have got seated NIT Trichy also. But I wanted more, so for the next 2 months I studied for JEE Advanced. In fact, last 1 month I completely put away my phone and other distractions just to study. I repeatedly recalled formulas and important points, and I most importantly practiced a lot of problems. That is what helped me secure a rank of 5,500 in JEE Advanced. With this 5,500, as you all have heard, I got IIT Hyderabad Biomedical Engineering. First of all, I would like to give my appreciation to my mother for waking me up every single night, and so that I could study. She would wake me up at almost 12 o'clock in the morning, 12 a.m. so I could study till 3. My schedule was a bit messed up, but that's how I studied. Now, next my father, who isn't here right now, but he guided me through the whole process, and he made it so much easier for me to achieve this. And lastly, my brother is sitting right there, for supporting me whenever I needed it. Whenever my father said I was the first one in our community to achieve this, I was very happy. And I truly believe that in the next upcoming years, more students from our community will get into all the IITs throughout India. Anyone needs any guidance or help, you can ask our family and we'll be happy to help. I hope that I can be some sort of inspiration to my fellow students and my brothers and sisters, and I hope that we can all come together and improve our community more and more. Thank you so much. ஒரு இளையராஜா என்னோட புலவன் அவங்க ஒரு ஆடியோ பதிவு நடத்திருந்தாங்க 3 நிமிஷம் ஆளுநருக்குமா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தம்பியோட உயர்வை நினைத்து அவர் சென்னை அமெரிக்காவில இருந்து இங்க வரும்பொழுது அங்க இருக்க நண்பர்கள்லாம் நான் டிசிஷன் சொன்னாங்களா இல்ல எங்க அப்பா அம்மா சைட் டிசிஷன் எடுத்திருக்கான்னு சொல்லி அவரோட அச்சீவ்மெண்ட் மூலமா சார்ஜ் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பையனை நான் பெற்றோருக்கு ரொம்ப பெருமை அடைகிறேன்னு சொல்லியிருந்தாரு. இளையராஜா குடும்பத்துக்காகவும் அவங்க அம்மா தான் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷக்காக. அனைவரையும் மீண்டும் வணங்குகிறேன். அதாவது பெரும்பாலும் எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் எந்த ஒரு பட்டிமன்றமாக இருந்தாலும் தீர்ப்பை எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள். அந்த பட்டிமன்றங்களுக்கும் இந்த பட்டிமன்றங்களுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. அந்த பட்டிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வரப்போகிறது என்று ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள். இப்பொழுது இவர் எப்போது தீர்ப்பை பிடிக்கப் போகிறார் என்று எதிர்பார்க்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு நேர நெருக்கடி கொண்டு வந்து விட்டார்கள். பெரியவர்களே, நீங்க எல்லாம் கவனிச்சீங்க. 6 பேர் மிக அற்புதமான பேச்சாளர்கள்ன்றதுனால அருமையா பேசுறாங்க. ஒரு நேரம் பார்க்கல, அதுக்காக அவர்களிடம் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சிந்தனைங்கிறது ஒரு கட்டுக்கடங்கானது. அது வரக்கூடிய எண்ணங்களை நாம் பரிமாறுவதற்கு நமக்கு அதற்குரிய கால ஆயத்தம் தேவை, அது இல்லை. இருந்தாலும் அவர் சொல்ல வேண்டிய செய்திகளை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். ஒரு குடும்பம்ன்றது எவ்வளவு முக்கியம். எந்த ஒரு குழந்தைக்கும் ஆணிவே என்பது குடும்பம் தான். ராஜா 5 நிமிடம் இல்லைன்னா முடிச்சிருங்க, இல்லை நீங்க அக்யூஸ் பண்ணுங்க. எந்த ஒரு குடும்பத்திற்கும் எந்த ஒரு குழந்தைக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் ஆணிவேர் என்பது குடும்பம் தான். அந்த குடும்பம் அதை சொல்றாங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை. அப்ப தாய் தகப்பனும் குழந்தைய வளர்ப்பு லைட்டை பார்த்தோம். ஒரு குழந்தை அற்புதமா பேசிச்சு, இவ்வளவு குழந்தைகளுக்கு பரிசு கொடுத்தாங்க. இதற்கெல்லாம் யார் காரணம்? ஒரு தாய் தந்தையர் தான் காரணம். இந்த குழந்தைகள் நாளைக்கு உயரத்துக்கு போக மாட்டாங்களா? அப்ப அந்த உயரத்துக்கு கொண்டு வந்தது யார்? நான் நினைக்கிறேன் நம்ம அவங்க சேர் செஞ்சுட்டு இருக்காரு. அவருடைய பெண் சின்மையா, சின்மை முதல்
முதலாக மிக தைரியமாக வந்து இங்கே நாட்டியமாகி இப்ப அந்த குழந்தை ஒரு அற்புதமான ஒரு பேச்சாளியாக இருக்கிறது, நல்ல படிப்பாளியாக இருக்குது. அப்படியெல்லாம் குழந்தைகளை வந்து நாம தான் உருவாக்குறோம், பெரியவர்கள் தானே, பெற்றோர்கள் தானே உருவாக்குறோம். இவங்க சொன்னாங்க கொடுப்பது இன்பம், குடும்பங்கிறது அது கடமை, அதனால அதை அப்படி சொல்றாங்க. ஆனா எத்தனை பெரியவர்கள் பெற்றோர்கள் அந்த கடமையை செய்கிறார்கள்? இந்த சமுதாயத்திற்கு நல்ல மக்களை உருவாக்கி கொடுப்பது நம்மளுடைய பெற்றோர்கள் தானே. நான் சொன்ன மாதிரி ஈன்று புறந்தெடுத்தல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனேன்னு குறள் சொல்லியிருக்கு. ஒவ்வொரு குழந்தைய பெறுவது மட்டும் நம்ம வேலை இல்லை, அதை வந்து சான்றோனாக ஆக்கி சமுதாயத்துக்கு கொடுப்பது நம்முடைய கடமை. ஆகவே குடும்பங்களை வந்து அந்த மனிதர்களை உருவாக்குவதில் குடும்பங்கள் மிகப்பெரிய பங்கை வகிக்கிறார்கள். அதை வந்து நம்ம யாரும் மறுக்கவே முடியாது. அதே சமயத்தில் இந்த சமுதாயம் என்ன பண்ணுது? நம்மளை மோட்டிவேட் பண்ணுதுன்னு சொல்றீங்க, ஆனா எவ்வளவு நம்மளை மட்டம் தட்டுது. ஈரோடு தமிழன் எழுதினார், 15 முறை கீழே விழுந்தார், 14வது முறை எழுந்த உன்னை பார்த்து முத்தமிட்டு இந்த பூமி சொன்னது, உன்னை போல் வெற்றியாளன் எவனும் இல்லை என்று சொன்னது. நம்மளை தள்ளிக்கொண்டே இருக்கிறது, படுகொலையை தள்ளிக்கொண்டே இருக்கிறது சமுதாயம். ஆனால் அதையும் மீறி நாம் வெளிவருவதற்கு குடும்பம் மேல பெரிய ஆதரவு இருக்கு. ஏனின்னு சொன்னாங்க, ஏனியை போல் ஏனியாக சமுதாயம் வந்தாலும் சாதனைக்கான சுவராக குடும்பம் தான். குடும்பம் இல்லைன்னா குறைஞ்சு போயிடும். வள்ளுவர் சொல்றார், புகழ் புரிந்த இலார்க்கு இல்லை, புகழ் புரிந்த இல்லாருக்கு இல்லை, ஏறுபோல் வீடு நினைக்கிறான். எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும், அந்த குடும்பம் சரியில்லைன்னா தெருவில் நிமிர்ந்து போக முடியாது, நேரா போக முடியாது, தலை நிமிர்ந்து உன்னால போக முடியாது. ஒரு உயரத்துக்கு போனாலும் பள்ளத்தை தாக்குறது, நேருக்கு நேரம் யாரையும் பார்க்க முடியாது. குடும்பத்தில் யாரும் சரியில்லை என்று சொல்றாரு வள்ளுவர் சொல்றாரு. நம்ம குடும்பம் ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு முக்கியமா இல்லையா? அதே சமயத்துல இந்த சமுதாயத்தை நம்ம புறந்தள்ள முடியுமா? குடும்பத்துல என்னதான் கொஞ்சம் நம்ம வளர்த்தாலும் அந்த குழந்தைக்கு அங்கீகாரத்தை வாய்ப்புகளை கொடுப்பது யார்? இந்த உலகத்தில் தெரிந்தவர்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. உன்னை உயரத்திற்கு கொண்டு போவதற்கு இந்த சமுதாய கட்டமைப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளை யாராவது தூக்கி விடணும்னா தாய் தந்தை. அந்த காலத்துல இன்றைக்கு நாம் பேசுகிறோம், அந்த காலத்துல விவசாயம் பண்ணும் பொழுது இதே பட்டிமன்றத்தை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சீங்கன்னா குடும்பம் சொல்லிடலாம். ஏன்னா குடும்பம் வந்து அதே விவசாயத்தை சொல்லிக் கொடுப்போம் பண்ணுங்க. ஆனா இன்றைக்கு குடும்பத்திலிருந்து நாம் பிரிந்து வந்து மற்ற இடங்கள்ல வேறு விட்டு வளரும் பொழுதுதான் நம்ம வளர்ச்சி என்பது மிகப்பெரியதாக இருக்கிறது. இன்றைக்கு பார்க்கிற அந்த லலித் இவரையே ஐஐடி பண்ணிருக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய அந்த எக்ஸ்போசர் சொல்றோம் பாருங்க. அவங்க அப்பா அமெரிக்காவை கூட்டு போனாரு, இங்க உணர்ந்து படிக்க வைக்கிறாரு, அழகா பேசுறாங்க. சோ அவனுக்கு தெரியுது எப்படி வாழ்க்கைங்கிறது என்னன்னு. அவர் எவ்வளவு பேர் அவருக்கு உயர்த்திருக்கிறாங்க, சமுதாயம் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கு. இதே லலித்து போல 1000 குழந்தைகள் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பெற்றோர்கள் நல்ல பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் அந்த ஆசை இருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லையே. அப்ப சமுதாயம் தான் அதுக்கு உதவி செய்கிறது. ஆகவே ஒரு மனிதனுக்கு உயர்வை கொடுப்பது சமுதாயம் என்று நாம் கருதுகிறோம். ஆனால் அதே சமுதாயத்தில் இந்த சமுதாயம் என்ன செய்யும்? அழகா சொன்னாங்க, ஒவ்வொரு மணமகிழ் மன்றங்கள் வெளியே வந்தா அடுத்த நொடி கெட்டு கையில செல்ல கொடுத்தா போன கூட்டத்துலதான் சேர்த்து சொன்னார். அவ்வளவு பிரச்சனைகள் அந்த செல்லில் நம்ம குழந்தை அதன் மூலமாக அந்த ஊடகத்துக்கு குழந்தைகளுக்கு போகுது. அப்ப அந்த சமுதாயம் வந்து நல்ல விஷயங்களை காட்டிலும் தீய விஷயங்களை நம்ம குழந்தைகள் மேல எல்லாம் குருத்துக்கள் மேல அதை செலுத்திக்கிட்டே இருக்கு. பூச்சி வந்து அடிப்பதற்கு பதிலாக பூச்சிகளை இந்த குழந்தைகள் மேல அந்த குருத்துகள் மேல இந்த சமுதாயம் அடித்துக் கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து இந்த சமுதாய குழந்தைகள் எப்படி நீண்டு வளர்வது, உயர்வது, அதை எப்படி நம்ம செய்வது? அதற்கெல்லாம் அந்த ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கிறது. ஆனால் நன்மையில் தீமையை கணித்து பார்த்தால் எப்பொழுதும் போல, சென்றமுறை பார்த்தது போல, சமூக ஊடகங்கள் வலைதளங்கள் பார்த்தது போல நமக்கான வாய்ப்புகள் குடும்பங்களை காட்டிலும் சமுதாயத்தில் தான் அதிகம் இருக்கிறது என்று நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனாலும் ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். சமுதாயம்னா என்ன? குடும்பங்கள் சேர்ந்ததுதான் சமுதாயம். என் குடும்பத்துல நான், என் அப்பா, என் அம்மா, என் தம்பி, அண்ணன், தங்கை, இது குடும்பம்னா அடுத்த குடும்பத்துக்கு நான் சமுதாயம். எனக்கு அடுத்த குடும்பம் சமுதாயம். இந்த சமுதாயங்கள் எல்லாம், இந்த குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் சமுதாயமானது. அப்படி ஒரு நல்ல சமுதாயம் ஒருவரை வளர்க்க முடியும் என்று சொன்னால், வளர்ச்சி கொடுக்கிறது என்று சொன்னால், அந்த சமுதாயமே நல்ல சமுதாயமாக மாறும். ஒவ்வொரு மனிதனும் நல்லவனாக மாறும். தன் குழந்தையை வளர்ப்பது,
தனக்கு மட்டுமே சொத்து சேர்ப்பு. அதை இப்ப என்ன நினைக்கிறேன்னா, இப்போ எல்லாருக்கும் படிப்பு வந்துச்சு, முன்ன மாதிரி இல்ல. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பட்டிமன்றம் வச்சிருந்தா குடும்பம் சொல்லிடலாம். ஏன்னா முதல்ல உன் குடும்பத்தை பார், படிக்க வை குழந்தை, வேலை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்றைக்கு எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லோரும் வேலைக்கு சென்று விட்டாங்க, சம்பாதிக்கிறாங்க. இன்றைக்கு மனநிலை என்ன இருக்கு சொன்னா, என் குடும்பத்தை மட்டும்தான் நான் பார்க்கணும், எனக்கு மட்டும்தான் சொத்து சேர்க்கணும், என் பையனுக்கு மட்டும்தான் சேர்க்கணும், என் பொண்ணு மட்டும்தான் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இங்க இருக்கிறது. இதனால என்ன ஆகுது சொன்னால், சமுதாயம் குட்டிச்சவராய் கூப்பிட்டு அந்த எண்ணத்தை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் நான் நினைக்கிறேன், நான் கெட்டவனா இருப்பேன், ஆனா எனக்கு அடுத்த நல்ல செய்யணும் நான் நினைக்கிறேன். அதையெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் எல்லாரும் சமுதாயமா கூடி நம்ம குழந்தைகளை காட்டியும் அடுத்த குழந்தைகளை நாம் இங்கே பாராட்டி கொண்டிருக்கிறோம். இது ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு காலையில கரிகாலன் பேசினார். என்ன பேசினார்? எல்லா செய்திகளையும் உருவாக்கி உங்களுக்கு வாய்ப்புகளை நாங்கள் வழங்குகிறோம். உங்களுக்கு, அவர் பையனுக்கு இல்லை, அவர் குழந்தைக்கு இல்லை, உங்களுக்கு நீங்கள் உருவானால் எனக்கு மகிழ்ச்சி என்பது போலதான் சென்னை வரலாற்றார் பேரவை இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஒருவரால் ஒன்று செய்ய முடியாது, ஒரு குடும்பத்தால் எதுவுமே செய்ய முடியாது. சமுதாயமாக நாம் கூடியிருக்கிற எல்லாரும் கையை ஒன்றிணைத்துக் கொண்டிருக்கிற போல சமுதாயமா இருக்கிற பொழுது தனி மனிதர் மட்டும் வளர்வதில்லை, குடும்பம் மட்டும் வளர்வதில்லை, சமுதாயம் மட்டும் வளர்வதில்லை, இந்த உலகமே வளர்ச்சியை நோக்கி போகும். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் தானும் வளர்ந்து சமுதாயத்தையும் வளர்க்க வேண்டும். அதை சமுதாயம் தான் மனிதர்களை உயர்த்துகிறது என்று அனைவருக்காக வாய்ப்பு அனைத்து நன்றி.